மக்களே வணக்கம். மே 5 அயோத்திதாசர் பண்டிதருடைய நினைவு நாள். நம்ம நேற்று இந்த பதிவு போட்டிருக்கணும். ஒரு கொஞ்சம் காலதாமதமாக போட்டுட்டோம். இருந்தாலும் உங்களிடையே நான் அயோத்திதாசர் பண்டிதரை பற்றி கண்டிப்பாக இப்போ இருக்கக்கூடிய என்னுடைய நண்பர்களுக்கு நான் தெரியப்படுத்தணும்னு ஆசைப்பட்றேன். நண்பர்களே, 1000 விளக்கு பகுதியில் தான் ஒரு அயோத்திதாசர் அவர்களுடைய பிறந்த இடம். நம்ம 1000 லைட்ஸ்ன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த இடம். அங்கே ஒரு ஒரு தீவிரமான சித்த வைத்திய குடும்பத்தில் பிறக்கிறாரு. இன்றைக்கி நான் உங்களுக்கு யாருக்கெல்லாம் திருக்குறள் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ, யாரெல்லாம் திருக்குறளில் திருவள்ளுவரை கொண்டாடணும்னு ஆசைப்படுறீங்களோ, நம்ம எல்லாருமே அயோத்திதாசர் பண்டிதருடைய குடும்பத்துக்கு நன்றி கடன் பட்டிருக்கோம். ஏன்னா அவருடைய பாட்டனார் தான் அந்த ஓலைச்சுவடியில் இருந்த அந்த திருக்குறளை அவங்க ஒரு ஆங்கிலேயர்கிட்ட கொடுத்து அதை பதிக்க செய்கிறாரு. ஹாரிங்டன் அவர் பேர், அந்த ஃபாரினர் பேர் வந்து ஹாரிங்டன். அவர் வந்து பட்லராக வேலை செய்கிறாரு. யார்? அயோத்திதாச பண்டிதருடைய பாட்டனார் வந்து பிரிட்டிஷ்காரங்கிட்ட, குறிப்பாக ஹாரிங்டன்கிட்ட பட்லராக வேலை செய்கிறாரு. பட்லர்னால் சமையல்காரன்னு வச்சுங்களேன். அவர் வந்து ஹாரிங்டன் வந்து இந்த 1000 லைட்லேருந்து நீலகிரிக்கு வந்து இடமாற்றம் போகிறாரு. அவர் அங்கே போகிறதுனால அயோத்திதாச பண்டிதருடைய குடும்பமும் நீலகிரிக்கு போகிறாங்க. அப்படி தான் நீலகிரி அயோத்திதாசர் எப்படி இங்கேருந்து சென்னையிலேருந்து எதனால் போகிறாருன்னா, இதுதான் காரணம். ரெட்டமலை சீனிவாசன், உங்களுக்கு அந்த பேர் ரொம்ப முக்கியமான பேர். ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக ஒரு பெரிய போராளி. அவருடைய சகோதரியை தான் இவர் திருமணம் செஞ்சுக்கிறார். அயோத்திதாச பண்டிதர். லைட்டிங் நல்லா இருக்கீங்கன்னு பேசுவோம். இவர் திருமணம் செஞ்சுக்கிறாரு. ஏன் இவரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த காலகட்டத்தில் அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு யாருக்கெல்லாம் இந்த ஆணவ கொலைகள் வந்து ரொம்ப தப்புன்னு படுதோ, சரி இன்னும் இந்த காலத்தில் இப்படி இருக்கிறாங்களே. அப்புறம் பார்த்திங்கன்னா சொல்லுவாங்க, ஒரு பேச்சு வழக்கில் சொல்லுவாங்க, அதாவது ஒரு பெரிய காட்டில் பசு, சிங்கம், புலி இதெல்லாம் கூட ஒன்றா தண்ணி குடிக்கிற நிலை வந்துடுச்சு. ஆனால் சக மனுஷன் இன்னும் சரியாக ஒரு இடத்துல ஒன்றா தண்ணி குடிக்க முடியாத நிலை இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா அவர் யோசிக்கிறாரு. ஒரு பிரமுகராக போகிறாரு. ஒரு பிரிட்டிஷ் அதாவது சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு விக்டோரியா டவுன் ஹாலில் ஒரு பெரிய மாநாடு நடக்குது. அதில் ஒவ்வொரு பிரதிநிதிகள் போகிறாங்க. அப்படி தலித் மக்களுக்கான பிரதிநிதியாக இவர் அயோத்திதாச பண்டிதர் போகிறாரு. அங்கே போயிட்டு அவர் கேட்குற ஒரே விஷயம் வந்து, சைவ வைணவ கோவிலில் வந்து எங்களுடைய தலித் மக்கள் வந்து உள்ளே நுழைய முடியல அப்படின்னு கேட்குறாரு. மக்களே, நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும், கோவில் உள்ளே போயிட்டா அது பெரிய புரட்சியா அப்படின்னு தயவு செஞ்சு அப்படி நினச்சிடாதீங்க. ஒரு சக மனுஷனை, அவனுக்குள்ளே இருக்கக்கூடிய உணர்வுகளை, ஏதோ எதிரில் இருக்கிறவன் அவன் ஒரு சாமியை போய் வேண்டுறான், அவனுக்கு ஏதோ ஒரு ஆத்ம திருப்தி கிடைக்குது, அந்த ஒரு ஆசையில் இவனும் உள்ளே போகிறான். இவனை நீ வரக்கூடாது, நீ தீண்டத்தகாதவன் அப்படின்னு சொல்லும்பொழுது அந்த மனநிலை என்னவாக இருக்கும் தெரியுமா? அந்த காலகட்டத்தில், குறிப்பாக இந்த 19ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் என்னவாக இருந்திருக்கும் தெரியுங்களா? இது எல்லாத்தையும் மற்றவர்களோடு சேர்ந்து எஜமானர்கள் போகலாம், நம்ம கை கட்டி தான் நிற்கணும்னு ஒரு கேவலமான, ஒரு அடிமைத்தனமான ஒரு சிந்தனையோடு இல்லாமல், ஒரு புரட்சி சிந்தனையோடு, டே நீ மனுஷனா, நானும் மனுஷன்டா, உனக்கு 2 கால் 2 கை தானே இருக்குது, எனக்கும் அதாண்டா இருக்குதுன்னு ஒரு எண்ணம் வருதுல்ல, அந்த எண்ணம் தான் அயோத்திதாச பண்டிதர். அப்போது அவர் இந்த புரட்சிகரமான சிந்தனைகளை அவர் அங்கே போய் நின்று பேசுகிறாரு. அப்புறம் இடம் இல்லாத மக்களுக்கு இடம் கேட்குறாரு. எங்க எவ்வளோ வெட்ட வெளியாக இருக்கிற ஒரு இடத்த ஏன் எங்கள் மக்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி, அந்த பஞ்சமி நிலம்லாம் உங்களுக்கு தெரியும், நான் நம்புகிறேன். இடம் கேட்குறாரு. அப்புறம் எங்கள் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு கிராமங்களில் எங்களுக்கு பள்ளிக்கூடம் வேணும் அப்படின்னு கேட்குறாரு. இவர் தன்னுடைய புரட்சிகரமான கருத்துக்களை ஒரு பைசா தமிழன் அப்படின்ற அந்த பத்திரிகை நடத்துகிறாரு. ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் அது தமிழன் அப்படின்ற அந்த பேரோடு நிற்கிது. இந்த பத்திரிகை வந்து பர்மா, மலேசியா போன்ற இடங்களில் இருக்கக்கூடிய தமிழர்கள்லாம் விரும்பி படிக்கிற அளவுக்கு அந்த பத்திரிகை போகுது. மக்கள், அம்பேத்கர், பெரியார் இவர்களுக்கு எல்லாருக்கும் முன்னோடி வந்து அயோத்திதாசர் பண்டிதர் என்பதை நாம் மறந்துடக்கூடாது. அப்புறம் பார்த்திங்கன்னா, உங்களுக்கு எங்கெல்லாம் ஆணவ கொலைகள் நடக்குதோ, எங்கெல்லாம் சாதிய கொடுமைகள் நடக்குதோ, எங்கெல்லாம் மனுஷன் இன்னொரு மனுஷனை அடிமை செய்கிறானோ, அங்கெல்லாம் ஒரு அயோத்திதாச பண்டிதர் தேவைப்படுகிறார். உங்களிடையே அந்த சிந்தனை எழும்போது, சக மனிதன் அடிமையாக நடத்தப்படும் பொழுது, அந்த அதிகார வர்க்கத்துக்கு எதிராக உங்களிடையே ஒரு சிந்தனை எழுந்தால், நீங்களும் அயோத்திதாச பண்டிதர் தான். என் அருமை இளைஞர் கூட்டமே, நம் முன்னோர்கள்
மிகச்சிறந்த ஆளுமைகள். நீங்கள் படிக்கும் பொழுது அவர்களுடைய ஆளுமையை உணரலாம். அந்த வெள்ளை யானை எனும் நாவலில் ஜெயமோகன் அவர்கள் ஒரு அற்புதமான கதாபாத்திரம். வெள்ளை யானை நாவல் உங்களுக்கு தெரியும். நான் ஏற்கனவே அதை பற்றி பேசியிருக்கேன். மிகப்பெரிய ஒரு நம்ம ஐஸ் ஹவுஸ் இடம் இருக்குது பார்த்தீங்களா சென்னையில், அதில் ஐஸ் வந்து பராமரிக்கிற இடம். அப்போல்லாம் ஃப்ரிட்ஜெலாம் இல்லாத காலகட்டம். அதாவது வட அமெரிக்காவிலேருந்து கொண்டு வரப்பட்ட பெரிய பனிப்பாறைகள் அங்கு வைக்கப்பட்டு பராமரிக்கப்பட்டு ஆங்கிலேயர்களுடைய மது கோப்பைகளில் அலங்கரிக்க, அழகுபடுத்த, சுவைக்க அந்த அந்த ஐஸ் க்யூப் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதை அவங்க போட்டு குடிக்கிறதுக்கு நம்ம ஒடுக்கப்பட்ட மக்கள், நம்ம சகோதரர்கள் நிறைய பேர் அந்த இடத்துல வேலை செஞ்சு உங்களால் ஒரு மணி நேரம் ஒரு ஐஸ் கட்டியை கையிலேயே பிடிச்சிட்டு இருக்க முடியுமா? ஆனால் இவங்க ஒரு அரை குறை உடையோட அந்த ஐஸ் ஹவுஸில் பல மணி நேரம் இருந்திருக்கிறாங்க. சில நேரங்களில் அந்த பெரிய பனிப்பாறைகள் வழுக்கி வந்து அது சுவரில் மோதும்போது அந்த சுவருக்கும் பனிப்பாறைக்கும் இடையில் சிக்கி நிறைய மக்கள் இறந்திருக்கிறாங்கன்ற செய்தியெல்லாம் இந்த வெள்ளை யானை எனும் இந்த நாவலில் வருது. இந்த பிரிட்டிஷ்காரங்களுடைய இந்த ஒரு அடிமைத்தனத்தை கேள்வி கேட்கும் ஒரு நபராக அந்த வெள்ளை யானை நாவலில் ஒரு கதாபாத்திரம் வரும். அந்த கதாபாத்திரம் வேறு யாரும் இல்லை, அயோத்திதாச பண்டிதர் தான். வெள்ளை யானை நாவல் படித்தவங்களுக்கு தெரியும், நீங்கள் படித்து பாருங்கள். இந்த மாதிரி அயோத்திதாச பண்டிதரை கொண்டு வந்த ஜெயமோகன் அவர்களை இந்த நேரத்தில் நம்ம மதிக்கணும், அவருக்கு ஒரு பாராட்டு தெரிவிக்கணும். மக்களே, மீண்டும் ஒரு முறை, எங்கெல்லாம் அடிமைத்தனம், எங்கெல்லாம் சாதிய கொடுமை, எங்கெல்லாம் ஆணவ கொலைகள் நடக்குதோ அந்த இடங்கள்லாம் உங்களுக்கு எங்கெல்லாம் சீனம் ஒரு அறச்சீற்றம் எங்கெல்லாம் எழுதோ அங்கெல்லாம் அயோத்திதாச பண்டிதர் பிறப்பார் என்பதை நீங்களும் ஒருவேளை அநீதிக்கு எதிரானவர்கள் என்றால் நீங்களும் அயோத்திதாச பண்டிதர் தான். மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். ஐ லவ் யூ ஆல். ஹேவ் அ கிரேட் டே. பாய்.